கடனுக்கு பயந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்ட பெண் கை கெட்டி வாய் கெட்டாத புதையலா? இனிமே நீங்க டிரைவிங் லைசன்ஸே எடுக்க வேணாம் தெரியுமா? இதெல்லாம் உலகம் 2 நிமிடத்துல. நம்ம ஊர்லலாம் கடன் வாங்கினா என்னங்க பண்ணுவோம்? யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு முக்காடு போட்டு மூடிட்டு உட்காந்துருப்போம். ஆனால் சீனாக்காரன் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 59 வயசில் ஒரு பெண், அதாவது ஜி ஷாங்வான் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 7-8 பேங்க்ல கிரெடிட் கார்டில் பல லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. சரி, கடன் வாங்கின கட்டுற காசு கம்மியா இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி காசு கம்மியா அப்படின்னு பார்த்தா பிளாஸ்டிக் சர்ஜரி தான் கம்மி அப்படின்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிட்டாங்களாம். ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா சீனா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஜெர்மனியோட அடர்ந்த காடுகளில் இருக்கிறதா நாசிக்களோட புதையல் இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளும் வைர நகைகளும் இருந்தது. இதை வந்து ஹான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனால் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சது வேற ஒருத்தருக்கு சொந்தமான நிலமா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கிளைம் பண்ணியிருக்காரு, இது என் நிலத்துல இருக்கு, இது எனக்கு தான் சொந்தம்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப திக்குமுக்காடி நிற்கிறாராம். காருக்கு லைசன்ஸ் எடுக்கிறதா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு LLR வாங்கணும். அது ஒரு மாதம் கழிச்சு நம்ம போயிட்டு லைசன்ஸ்க்கு அவங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் வளைச்சு ஓட்டி காமிக்கணும். ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைலாம் வராது அப்படின்ட்டு கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இனிமேல் நீங்கள் தான் ஓட்ட போகிறதே கிடையாது, ஆட்டோமேட்டிக் கார்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை அப்படின்ட்டு மறைமுகமாக நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க. துருக்கிலேருந்து கிளம்பின விமானம் தான் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையால் செம்மையாக பாதிக்கப்பட்டுருச்சு. நடுவானிலே 127 பேர் அதில் பேசஞ்சராக இருந்திருக்காங்க. இல்லை அலெக்சாண்டர் அப்படின்றவர் தான் பைலட்டாக இருந்திருக்காரு. அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 127 பேரையும் காப்பாற்றி கீழே கொண்டு வந்துட்டாராங்க. இதுக்காக அந்த ஊரில் அவரை ஹீரோவாக பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய பாலம் இருக்க பட்டியலில் சுவிட்சர்லாந்து இணைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1640 அடி நீளம் கொண்ட தொங்கும் பாலத்தை கட்டியிருக்காங்க. இதன் மூலமா அந்த ஊர் டூரிசம் நம்புறாங்கன்னா நம்ம இன்னும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறாங்க. நீங்க அந்த பாலத்தை கடக்கும் போது பாத்தீங்கன்னா அழகா 2 சைடும் நிறைய மலைக்காட்சிகள்லாம் இருக்குமா. இதை பார்க்கறதுக்காகவே நியூ டூரிஸ்ட் எல்லாம் இப்போ விசா அப்ளை பண்ணியிருக்காங்க சுவிட்சர்லாந்துக்கு. இந்த மாதிரி மேலும் பல தகவல்களுக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, FBல லைக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.